சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS அதிகாரிகளின் மாநாடு தொடங்கியுள்ளது. தலைமைச் செயலகத்தில் 2 நாட்கள் உயரதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபடவுள்ளனர். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தொடங்கியுள்ளது அதிகாரிகள் மாநாடு. சட்டம் ஒழுங்கு மற்றும் அரசு நிர்வாகம் குறித்து முதலமைச்சர் ஆய்வு நடத்தவுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான 2 நாள் அதிகாரிகள் மாநாடு தொடங்கியுள்ளது. மாநாட்டில் தலைமைச் செயலாளர், DGP, மாவட்ட கலெக்டர்கள், வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? முதலமைச்சர் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட உயர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்கக்கூடிய 2 நாள் மாநாடு நடைபெறுகின்றது. இதை தமிழக முதலமைச்சர் இன்று காலை சரியாக 9:30 மணி அளவிலே தொடங்கி வைத்திருக்கின்றார். முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் 3 அல்லது 4 அமர்வுகளாக இந்த ஒரே நாளிலே மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இதில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக காவல்துறையினருடைய கருத்துக்களை முதலமைச்சர் கேட்டறிய இருக்கின்றார். இதுவரை நடைபெற்றிருக்கக்கூடிய அமர்வுகளில் IPS அதிகாரிகள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் எந்தவிதமான சமரசத்துக்கும் உட்படாமல் காவல்துறையினருடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது யாருடைய தலையீடுமின்றி அரசியல் தலையீடுகள், அதிகாரிகள் தலையீடுகள் அல்லது காவல் உயர் அதிகாரிகளுடைய தலையீடுகள் போன்ற எந்தவிதமான குறுக்கீடுகளும் இன்றி சட்டம் ஒழுங்கு தொடர்பாக திடமான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் வலியுறுத்தியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் குற்றங்கள் மற்றும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் குறிப்பாக சில வகை குற்றங்கள், அதாவது இந்த சாதி ரீதியிலான மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில், ஏனென்றால் இந்த கூட்டத்திலே உளவுத்துறையினுடைய அதிகாரிகள், அதாவது CID என்ற அடிப்படையிலே IS உள்ளிட்ட காவல்துறைக்கு இருக்கக்கூடிய உளவுத்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்களிடம் இந்த உள்ளூர் அளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சாதிய ரீதியாக மோதல் வருவதற்கான சூழல் இருந்தால் அவற்றை உடனடியாக முதலிலேயே களைந்து விட வேண்டும். அது போன்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கோவில்களை மையமாக வைத்து அல்லது ஊரளவிலே ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை முதலிலேயே கண்டறிந்து உளவுத்துறை காவலர்கள் அதற்கான தகவலை தந்து அதன் மூலமாக கலவரங்கள் வருவதற்கு முன்பாக, சண்டைகள் வருவதற்கு முன்பாக அவற்றை தடுத்து விட வேண்டும். பீஸ் கமிட்டி உள்ளிட்டவற்றை ஆரோக்கியமான முறையில் நடத்தி அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்தி உள்ளூர் அளவிலே மக்களுக்கு இடையே அந்த அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இன்றைக்கு ஒரு 4 அமர்வுகளாக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசிக்கக்கூடிய முதலமைச்சர் இன்று பிற்பகல் அமர்விலே மாவட்ட ஆட்சியர்களுடன் தனியாக ஒரு ஆலோசனை நடத்துவார். அப்பொழுது நலத்திட்டங்கள் எவ்வாறு மக்களை சென்றடைகின்றது என்பது மட்டுமல்லாமல் தாவேக அரசில் நலத்திட்டங்களை என்னவெல்லாம் எப்படியெல்லாம் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்பது குறித்த விவரங்களும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு இன்று தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த அரசிலே முதல் ஆண்டுக்குள் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள், 3 ஆண்டுக்குள் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள், 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் என்றுதான் தாவேகாவின் வாக்குறுதிகள் அனைத்தையும் வரையறை செய்து 3 விதமான வாக்குறுதிகளாக அவற்றை தொகுப்புகளுக்குள் கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் இன்று பிற்பகல் அந்த தனிப்பட்ட ஆலோசனை நடத்தும் பொழுது எந்தெந்த திட்டங்களை எத்தனை ஆண்டுகளுக்குள், குறிப்பாக இந்த மகளிருக்கான அனைத்து வகை பேருந்திலும் இலவச பயண திட்டம், மகளிருடைய உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்பது போன்ற திட்டங்கள் எல்லாம் எத்தனை ஆண்டுகளில் நடைமுறைக்கு வருவதற்கு சாத்தியம் இருக்கின்றது என்பது மாவட்ட ஆட்சியர்களுடனான முதலமைச்சரின் ஆலோசனைக்கு பிறகு தகவலாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நலத்திட்டங்கள் எவ்வாறு மக்களை சென்றடைய வேண்டும், அதை எவ்வாறு மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சர் கேட்டறிய இருக்கின்றார். மேலும் என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் இந்த அரசிலே கூடுதலாக வழங்கப்பட இருக்கின்றது என்ற விவரங்களையும் மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டத்திலே முதலமைச்சர் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் என்ற தகவல் வந்திருக்கின்றது. இன்று மட்டுமல்லாமல் நாளைய தினமும் கூட இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இதில் அதிகாரிகள் மட்டுமல்லாமல், அதாவது காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள், செயலாளர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். பல்வேறு துறைகளின் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்பது தற்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டவர்களோடு நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக ஒரு மாத காலம் ஆட்சி நிறைவடைந்திருக்கின்றது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த அரசு எவ்வாறு செயல்பட போகின்றது, அரசு காவல்துறையிடமிருந்தும் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளிடமிருந்தும் எதிர்பார்க்கக்கூடியது என்ன, எந்த வகை குற்றங்கள் அதிகம் நடக்கின்றது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிங்கப்பெண் அதிரடிப்படை உள்ளிட்டவற்றின் மூலமாக எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.